தமிழ்நாட்டோட கல்வி சூழல்ல மொழி அப்படின்னு சொன்னாலே அது எப்பவுமே ஒரு விவாதத்துக்குரிய பொருளாதான் இருந்துகிட்டு வருது. இப்போ அந்த வரிசையில சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற ஒரு புதிய அறிவிப்பு பெரிய அளவுல விவாதங்களை கிளப்ப ஆரம்பிச்சிருக்கு. வர 2026-27 கல்வியாண்டுல இருந்து சிபிஎஸ்இ பள்ளிகளில் மாணவர்கள் கட்டாயமா 3 மொழிகளை கத்துக்கணும்னு ஒரு புதிய வழிகாட்டுதல்கள் வந்திருக்கு. இது ஏன் இவ்வளவு சர்ச்சையை ஏற்படுத்துது? இதனால தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மாணவர்களோட நிலைமை என்ன? இதை பற்றி தான் இன்னைக்கு நாம் விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல புள்ளி விவரங்களை பார்த்துடலாம். இப்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் மட்டும் 1544 சிபிஎஸ்இ பள்ளிகள் இயங்கிக்கிட்டு வருது. அதே போல் புதுச்சேரியில் 171 பள்ளிகள் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகளாக இருந்தாலும் சரி, தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளாக இருந்தாலும் சரி, பல வருஷங்களாக இருமொழி கொள்கை தான் கடைபிடிக்கப்பட்டு வருது, அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலம். ஆனால் இப்போது சிபிஎஸ்இ கொண்டு வந்திருக்கிற மாற்றம் என்னன்னா, மாணவர்கள் 3 மொழிகளை படிக்கணும். அதில் ஒரு மொழி வெளிநாட்டு மொழியாக இருக்கலாம், அதாவது ஆங்கிலம். மற்ற 2 மொழிகளும் கட்டாயமாக இந்திய மொழிகளாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி நிலவரம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசம். அங்கே 2024 முதல் 25 கல்வியாண்டில் இருந்து தான் 1வது வகுப்பில் இருந்து 12வது வரைக்கும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் முழுமையாக கொண்டு வரப்பட்டது. அங்கே தமிழ் கட்டாய பாடமாக இருந்தாலும் இப்போ புதிய மும்மொழி கொள்கை அங்கேயும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது. சிபிஎஸ்இ தரப்புல இருந்து எல்லா பள்ளிகளோட முதல்வர்களுக்கும் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. அதில் 2026-27 கல்வியாண்டில் இருந்து இந்த 3வது மொழியை தேர்ந்தெடுக்கிற முறையை இப்பொழுதே தெளிவுபடுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி கல்வி நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். 2020 தேசிய கல்விக் கொள்கை, அதாவது NEP வர்றதுக்கு முன்னாடியே சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஒரு நடைமுறை இருந்தது. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆங்கிலம் மற்றும் ஒரு மொழி இருக்கணும். 6ல் இருந்து 8வது வகுப்பு வரைக்கும் 3 மொழிகள் இருக்கும். அதில் ஹிந்தி ஒரு பாடமாக இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். அப்போ இருந்து 9 மற்றும் 10வது வகுப்புகளில் மாணவர்கள் தங்களுக்கு பிடிச்ச ஒரு மொழியை, அதாவது ஜெர்மன், பிரெஞ்சு இல்லைனா மலையாளம்னு எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ வர புதிய விதிமுறைப்படி 9 மற்றும் 10வது வகுப்புகள்லையும் 3 மொழிகள் கட்டாயம் படிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த 2 மொழிகள் கண்டிப்பாக இந்திய மொழிகளாக இருக்கணும். இதில் தான் ஒரு பெரிய சிக்கல் ஒளிஞ்சிருக்கு. இப்போது தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் ஆங்கிலம் மற்றும் தமிழை படிக்கிறாருன்னா அவர் 3வது மொழியாக மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இல்லைனா ஹிந்தியை தான் தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பள்ளிகளில் மற்ற தென்னிந்திய மொழிகளை சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க. இதனால் மாணவர்கள் இயல்பாகவே ஹிந்தியை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு மறைமுகமான கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. அதே சமயம் பிரெஞ்சு போன்ற வெளிநாட்டு மொழிகளை படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமாக அமையுது. இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டியது. சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அனுமதி கொடுக்கும் போதே அங்கே பயிற்று மொழி, அதாவது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆங்கிலம்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போது புதிய விதியில் ஆங்கிலத்தை ஒரு வெளிநாட்டு மொழியை, அதாவது R1ஆக வகைப்படுத்துகிறாங்க. அப்போது மற்ற 2 மொழிகளும் இந்திய மொழிகளாக இருக்கணும். சொல்லும்போது மாணவர்கள் பிரெஞ்சு போன்ற மொழிகளை 3வது மொழியாக எடுக்க முடியாமல் போயிடுது. ஒருவேளை அவங்க பிரெஞ்சு எடுத்தாலும் அதில் எடுக்கிற மார்க் அவங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு, அதாவது அவங்களுடைய கடைசி ஆனுவல் எக்ஸாமில் பயன்படுத்தப்படாது. ஆனால் அவங்க தேர்வு எழுதணும். இது மாணவர்களுக்கு தேவையில்லாத ஒரு சுமையை கொடுக்கும்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யதார்த்தமான ஒரு சிக்கலை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பல சிபிஎஸ்இ பள்ளிகளில் வர கல்வியாண்டுக்கான பிரெஞ்சு பாட புத்தகங்களை ஏற்கனவே ஜனவரி மாதமே வாங்கிட்டாங்க. பெற்றோர்களோட விருப்பத்தின் பேரில் பிரெஞ்சு ஆசிரியர்களும் வேலைக்கு எடுத்தாச்சு. இப்போ திடீர்னு இந்த புதிய விதிமுறை வந்ததும் அந்த பள்ளிகளில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால் மாணவர்களின் வேலைவாய்ப்பை கருத்தில் கொண்டு பிரெஞ்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இப்போது ஹிந்தி பக்கம் திரும்ப வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு. பெற்றோர்களும் அவங்க பிள்ளைகளோட எதிர்கால வேலை வாய்ப்பை யோசிச்சு வேற வழி இல்லாமல் ஹிந்தியையே தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே ஒரு பெரிய முரண் இருக்கு. பள்ளிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கும்போது ஆங்கிலம் பயிற்று மொழி அப்படின்னு சொன்னால் மத்திய அரசு அதை ஆங்கிலம் அல்லது ஏதாவது ஒரு வெளிநாட்டு மொழின்னு சொல்லி இருந்தா இந்த குழப்பம் வந்திருக்காது.
ஆனால் அதை தவிர்த்துட்டு 2 மொழிகள் இந்திய மொழிகளாக தான் இருக்கணும்னு சொன்னது தான் இப்போ இவ்வளவு பெரிய அரசியலாகவும் விவாதமாகவும் மாறியிருக்கு. அரசு பள்ளிகளில் இருமொழி கொள்கை, சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி கொள்கை, இது ஒரு மாநிலத்துக்குள்ளேயே 2 விதமான கல்வி தரத்தை உருவாக்காதா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. முடிவாக பார்த்தோம்னா இந்த புதிய மாற்றத்தால் பாதிக்கப்பட போகிறது யாருன்னு பார்த்தா மாணவர்கள் தான். ஒரு பக்கம் மொழிகளை கற்றுக்கிறது நல்லது தான், அது திணிக்கப்படுறதா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கல்வியாளர்களோட கோரிக்கையாக இருக்குது. 2026 அமலுக்கு வரப்போகிற இந்த மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? மாணவர்களோட சுமை குறையுமா இல்லை கூடுமா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? சிபிஎஸ்இயோட இந்த முடிவு சரியா தவறா? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.